வெல்கம் எவ்ரி ஒன். இப்போ இன்றைக்கி கிளாஸில் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் இன்டெக்ரல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பிஃபோர் ஸ்டார்ட் த செஷனில் இந்த பேசிக்கான ஃபார்முலாஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். இன்டெக்ரல் dx by x square plus a square which is equal 1 by a tan inverse of x by a plus c. Then next formula, integral of dx by a square minus x square which is equal 1 by 2a log of a plus x by a minus x plus c. Then third one is integral of dx by x square minus a square 1 by 2a log of x minus a by x plus a plus c. இந்த மூணு ஃபார்முலாவும் இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாஸ். தென் இன்னொரு ஃபார்முலா integral of f dash of x divided by f of x into dx. கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்ததுன்னா இது எதுக்கு ஈக்குவல்னா log of f of x plus cக்கு ஈக்குவல். இது உங்களுக்கு 11th கிளாஸில் வந்திருக்கும். இப்போ இதனுடைய பேஸ் உங்களுக்கு தெரியும், dx by x which is equal log of x. இப்போ எக்ஸ்னுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது, அது வந்து dx. சிமிலர்லி integral of f dash of x divided by f of x into dx which is equal log of f of x plus c. இந்த ஃபார்முலா இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அகைன் ரிப்பீட்டிங், கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம், log of f of x plus c. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஆஃப் t டிவைடட் பை t. t வந்து கீழே டிவைடட்டில் வரும்பொழுது இது மாதிரியான ஃபங்க்ஷனுக்குலாம் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் t which is equal f of s and limit t approaches 0 function of t by t exists. Then Laplace transform of function of t by t which is equal integral of s to infinity f of s into ds. Laplace transform of function of t by t இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா முதல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும். என்ன டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும், லிமிட் t approaches 0. டீன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆனால் தான் ரெண்டாவது ஸ்டெப் எதுக்கு போகணும், இந்த ஃபார்முலாவுக்கு போகணும். இன்டெக்ரல் s to infinity f of s into ds. இதில் f of sங்கிறது கீழே இருக்கக்கூடிய t விட்டுணும், மேலே யார் இருக்காங்களோ f of t அதனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் போதும். இந்த ப்ரொசீஜரை மீண்டும் ஒரு டைம் சொல்கிறேன் கவனிங்க. f of t by tன்னு இருக்கா, இவர் ப்ரிலிமினரி டெஸ்ட் எதை பாஸ் பண்ணோன்னா இந்த லிமிட் t approaches 0, t இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறமா தான் ரெண்டாவது ஸ்டெப்ஸ்க்கு போகணும். டீக்கு மேலே என்ன இருக்கோ இந்த ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறீங்க, அது f of s. அதை எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம். லிமிட் s to infinity இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ தான் இந்த லேப்லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் t by tனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும். ஃபைண்ட் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். மொத்தம் 6 ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் sin at by tங்கிற ஃபார்மில் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் ஃபஸ்ட் ப்ராப்ளம் sin at by t. இப்போ இவர் என்ன டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும், லிமிட் t approaches 0. இப்போ லிமிட் t approaches 0ன்னு தரும்போது என்னவாகும், sin 0 by 0ன்னு வருமா. ஏன்னா sin 0 மதிப்பு 0, 0 by 0 ஃபார்ம். 0 by 0 ஃபார்ம்னா என்ன ரூல் அப்ளை பண்ணணும், எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாமா. மேலே இருக்கிறது டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கீழே இருக்கிறது டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். sin at டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், cos at. டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 1, டீ இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் cos 0 மதிப்பு 1. இது ஒரு வே. அனதர் வே, இங்கே கீழே at பை இங்கே ஏவால் மல்டிஃபிகேஷன் பண்ணி ஏவால் டிவைட் பண்ணிங்கன்னா sin at by at which is a லிமிட். இங்கே நெட்டில் இது 11th வரும், லிமிட் தீட்டா அப்ரோச்சஸ் 0 sin தீட்டா பை தீட்டா. இதனுடைய வேல்யூ வந்து 1. லிமிட் தீட்டா அப்ரோச்சஸ் 0 sin தீட்டா பை தீட்டா which is equal 1. இங்கே ஏவால் மல்டிஃபிகேஷன் பண்ணிவிட்டு
ஏல டிவைட் பண்ணுறோம். அதனால் sin at by t, ஏவுக்கு ஏ கேன்சல் ஆச்சுன்னா திரும்ப பழைய ஃபார்ம் கிடச்சிரும். அதனால் இது ஒரு ஃபைனட் லிமிட்டை தருது. இப்போ நான் 2 விதத்தில் சொல்லியிருக்கேன். ஒன்று எல்ஹாஸ்பிட்டல் ரூலை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது ஒன்று, அடுத்தது லிமிட் தீட்டா அப்ரோச்சஸ் 0 இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. அதனால் இவர் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டார். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன, டீக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at வந்து என்ன, a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஃபார்முலா என்ன சொல்லிருக்கு, லேப்லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் t by t இன்டெக்ரல் s to infinity f of s into ds. எஸ்ஸை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணணும். அதனால் ஏங்கிறது கான்ஸ்டண்ட்டாக ஏ வெளியே வந்துடும். இன்டெக்ரல் s to infinity ds by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இப்போ இந்த ஃபார்முலா எதா கூட கம்பேர் பண்ணோம், dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. x இருக்க வேண்டிய இடத்துல தலைவர் யார் இருக்காருன்னா s இன் பிளேஸ் ஆஃப் xல x இருக்கிறாரு. இப்போ dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. எக்ஸுக்கு பதில் எஸ்ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் s by a லிமிட் இன்ஃபினிட்டி டு s. முன்னாடி 1 by a வரும், இந்த ஏவுக்கு a வந்து கேன்சல் ஆகும். இந்த ஃபார்முலா வேணும் உங்களுக்கு எழுதி, இன்டெக்ரல் ஆஃப் dx by x ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் 1 by a tan இன்வர்ஸ் ஆஃப் x by a. இதை நான் பிகினிங்லேயும் உங்களுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஒரு a வெளியே இருந்ததுங்களா, ஏவுக்கு a கேன்சல் ஆகிட்டு வெறும் tan இன்வர்ஸ் ஆஃப் s by a மட்டும் இருக்கும். இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி, எஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூஷன் பண்ணி tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டாவது டேர்ம் அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ்னே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். அதனால் s by aன்னு வரும். tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ பை பை 2. tan எத்தனை டிகிரியில் இன்ஃபினிட்டி வேல்யூ தரோன்னா 90 டிகிரியில் பை பை 2. தென் tan இன்வர்ஸ் ஆஃப் s by a அது அப்படியே ரீட்டைன் ஆகும். tan inverse of infinity minus tan inverse of SA pi by 2 minus tan inverse of S by A. இது ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது, tan inverse of x plus cot inverse of x. இது எல்லாமே உங்களுக்கு 11th trigonometric சாப்டரில் இருக்கும். pi by 2. இப்போ cot inverse x இந்த சைட் போச்சுன்னா tan inverse of x equal to pi by 2 minus cot inverse of x அப்படியே எழுதலாம். அல்லது cot inverse of x equal to pi by 2 minus tan inverse of x. நீங்கள் ஆன்சரை இதோடையும் ஸ்டாப் பண்ணலாம், அல்லது இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எதனால் cot inverse of s by a வால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். Then second problem, find the Laplace transform of 1 minus e power at by t. இப்போ இவர் இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணோம், லிமிட் t approaches 0. இப்போ t இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா e power 0 1 minus e power 0 anything power 0 மதிப்பு 1 டிவைடட் பை கீழே t இருக்கா 0ன்னு வருமா, 0 by 0 ஃபார்ம் வந்துருமா. 0 by 0 ஃபார்ம்னா என்ன ரூல் அப்ளை பண்ணணும், எல்ஹாஸ்பிட்டல் ரூலை வந்து அப்ளை பண்ணணும். எல்ஹாஸ்பிட்டல் ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா, லிமிட் t approaches 0 f of t into g of t. இது 0 by 0 ஃபார்மில் வந்ததுன்னா என்ன செய்யணும், இதை t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண f dash of t டிவைடட் பை g dash of t. மேலே தனியாக இருக்குது, மேலே இருக்கிறது தனியாக t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், கீழே இருக்கிறது தனியாக இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேஷன்ஷிப் கிடையாது. நியூமரேட்டர் தனியாக t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அகைன் என்ன பண்ணணும், லிமிட் t approaches 0 சப்ஸ்டியூஷன் பண்ணி ஃபைனட் ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 0 by 0 ஃபார்ம் வந்துடுது. இதை t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க, இதையும் t பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0வா, e power at டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a e power at டிவைடட் பை t டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ அகைன் t இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 0 மைனஸ் a e power 0 மதிப்பு 1. அதனால் ஆன்சர் வந்து மைனஸ் ஏன்னு மட்டும் கிடைக்கும். இது ஒரு ஃபைனட் ஆன்சர். இப்போ ஃபைனட் ஆன்சர்னு சரி நம்ம என்ன பண்ணலாம், இன்டகிரேஷன் பார்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ டீயை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய ஆளுனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வேல்யூ 1 by s. தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at 1 by s minus e. இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 minus e power at into t என்ன செய்யணும், இன்டகிரல் ஆஃப் s to infinity
இந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸை பொறுத்து. இது எப்படி சேஞ்ச் ஆகும்? s to infinity ds by s minus of ds by s minus a into ds. நான் ஏற்கனவே கீழே இருக்க ஃபங்க்ஷனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருந்து எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ds, s மைனஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண dsன்னு எழுதலாம். ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 0, ஏன்னா கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு மாறிடும். அதனாலே உங்கள் ரெண்டு பேருடைய இன்டெக்ரல் மதிப்பு log s minus log of s minus a, log s minus log of s minus a. அந்த ஃபார்முலா இன்னொரு டைம் ரீகால் பண்ணுறீங்களா? இன்டெக்ரல் ஆஃப் f dash of x by f of x into dx which is equal log of f of x plus c. log s minus log of s minus a ன்னு இருக்குது. இப்போ log of a by b which is equal log a minus log b. இப்போ இதை ரிவர்ஸ் டைரக்ஷன் யூஸ் பண்ணும்போது எப்படி எழுதலாம்? log of s by s minus a infinity, அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி, லோயர் லிமிட் வந்து s. இப்போ தான் கொஞ்சம் நம்ம மேத்தமெட்டிக்கல் ட்ரிக்கை நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும்? லாக் இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ நம்மளுக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அது நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு இன்ஃபினிட்டின்னு கிடச்சிரும். இப்போ ஆனால் எனக்கு ஃபைனட் ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் இது உங்களுக்கு தெரியுங்களா? 1/∞ வேல்யூ வந்து 0. 1/∞ வேல்யூ வந்து என்ன ஆகும்? 0. இதில் ஒரு சின்ன ட்ரிக்கை நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். எஸ்ஸை நான் 0 ஆக்க போகிறேன். அதாவது 0 ஆகிற மாதிரி நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். நான் இப்போ சொல்கிறது ஒரு ஸ்டெப். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்க log of s by s minus a, மேலே இருந்து எக்ஸை வெளியிடுங்க, அதே மாதிரி கீழே இருந்து எஸ்ஸை வெளியிடுங்க. அது எப்படி எடுக்கிறது? log of s வெளியே வந்துடுது. அப்போ இங்கே என்ன ஒரு 1 இருக்குமா மேலே? s into 1 sன்னு வந்து எழுதலாமா? இங்கே அதேமாதிரி இதிலேருந்து எஸ்ஸை வெளியே எடுக்குது. எஸ்ஸை வெளியே எடுத்தால் 1 by a by s. எஸ்ஸால் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 1 into s, எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆகிட்டு ஏன்னு கிடைக்குமா? எஸ் கேஸ் வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதே ஃபார்ம் தான் எப்படி மாறி இருக்கு? log of 1/1 minus a by s. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். log of s by s minus a. ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு இன்ஃபைனட் ஆன்சர் கிடைக்கும். எனக்கு ஃபைனட் ஆன்சர் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இதிலேருந்து எஸ்ஸை எடுத்துடுறேன். அதேமாதிரி இதிலேருந்து எஸ்ஸை எடுத்துடுறேன். எப்படி மாறனா 1 minus a by sன்னு மாறும். எஸ்ஸுக்கு எஸ் கேன்சல் ஆகும். இப்போ நீங்கள் எஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இதான் நான் மாறி இருக்கக்கூடிய ஃபார்ம். எஸ் இருக்க வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்பொழுது 1/∞ என்னவாகும்? இது 0 ஆகுமா? log of 1/1 log 1ன்னு கிடைக்கும். அடுத்தது எஸ் இருக்க வேண்டிய இடத்துல எஸ்னே சப்ஸ்டியூஷன் பண்ணால் இது எதுவும் சேஞ்ச் ஆகாது. 1/1 minus a by sன்னு மட்டும் கிடைக்கும். இப்போ இதை பெருக்கல் தலைகீழ் எழுதும்போது மைனஸ் log 1னுடைய வேல்யூ 0, இவர் போயிடுவார். log 1னுடைய மதிப்பு 0, அதனால் 0 மைனஸ் log ஆஃப், இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா எஸ், அடுத்து பெருக்கல் தலைகீழ் எஸ் மைனஸ் ஏன்னு மாறும். திருப்பின பழைய ஃபார்ம் மைனஸ் log ஆஃப் எஸ் மைனஸ் ஏ. இப்போ அந்த மைனஸ் மேலே போச்சுன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும். log ஆஃப் எஸ் மைனஸ் ஏ பை எஸ். இதுதான் செகண்ட் இன்டெக்ரலுக்கான log ஆஃப் 1 minus e power at by t னுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். இதான் ஃபைனல் ஆன்சர். இல்லை நீங்கள் ஆன்சர் இதோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம். Then the third problem, Laplace transform of 1 minus cos at. இப்போ 1 minus cos at again 0/0 ஃபார்ம் வரும். நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனட் ஆன்சர் கிடைக்கும். 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0, cos at டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்குது? sin at. கீழே t டிஃபரன்ஷியேட் பண்ணும்பொழுது 1, t-னுடைய மதிப்பு 0ன்னு சப்ஸ்டியூஷன் பண்ண 0/1 வேல்யூ வந்து 0. 1/0னா தான் இன்ஃபினிட்டி. நீங்கள் கால்குலேட்டரில் 0/1ன்னு கொடுத்தீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். ஆனால் 1/0ன்னு கொடுத்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர்னு காட்டும் உங்களுக்கு. தென் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப்
ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டார். இப்போ டீயை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய ஆளுனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 மைனஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வேல்யூ என்ன? 1/s. லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஏடி s/s² + a². இப்போ இந்த இன்டெக்ரல் s to infinity ஒரு வெளியே இருக்கட்டும். இந்த ds தனித்தனியாக பிரிக்கிறேன். ds/s மைனஸ் s into ds/s² + a². இப்போ கீழே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேஷன் மேலே இருக்குது. இதை log sன்னு எழுதிடலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வரும்னா, இந்த s² + a² டிஃப்ரென்ஷியேஷன் வந்து என்ன? 2s. s² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2s. ஆனால் மேலே என்ன மட்டும்தான் இருக்குது? s மட்டும்தான் இருக்குது. அப்போ யார் வந்து மிஸ் ஆகுறாரு? 2 மிஸ் ஆகுது. அதனால் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு 2ஆல் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன். இன்டெக்ரல் s to infinity இந்த ds/s சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, மைனஸ் 2s into ds/s² + a². ஃபைன். இப்போ நம்மளுக்கு ஏற்ற ஃபார்மில் வந்துட்டார் தலைவர். முன்னாடி 1/2 மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா 2க்கு 2 கேன்சல் ஆனால் தான் பழைய ஃபார்மாக வரும். 2 கேன்சல் ஆனால் தான் இந்த ஃபார்ம் s ds / s² + a². இப்போ இதை என்ன எழுதலாம்? இதை log sன்னு எழுதிடலாம். இந்த -1/2 அப்படியே ரீட்டைன் ஆகும். இப்போ s² + a² டிஃப்ரென்ஷியேஷன் 2s. அதனால் இந்த டேர்மை log of s² + a²ன்னு எழுதிடுறோம். இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் புரியுதா? இதை மீண்டும் ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த ஸ்டெப்ஸும் log s -1/2 log of s² + a². இது வரைக்கும் புரியுதா? அடுத்து இன்னொரு ஸ்டெப்ஸ் ஒன்று பண்ண போகிறோம். இதிலேருந்து இதில் பார்த்தீங்கன்னா 1/2 ஃப்ரண்ட்டில் எடுத்திருப்பாங்க. எப்படி சார் 1/2 ஃப்ரண்ட் எடுக்கிறது? இப்போ இந்த log s இருக்கு இல்லைங்களா, 1/2 log of s² இப்படி எழுதலாமா? லாகர்தம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தெரியும். log of a⁴m = m log of a. இங்கே ஏவுக்கு மேலே என்ன பவர் இருக்கோ அது ஃப்ரண்ட்டில் வரும். இப்போ இந்த s² மேலே ஸ்கொயர்னு இருக்குது, அது ஃப்ரண்ட்டில் வந்துச்சுன்னா 2க்கு 2 கேன்சல் ஆகிட்டு அகைன் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் கிடச்சுன்னா log s ஃபார்ம் வந்து கிடச்சிரும். இப்போ இவங்க 2 பேரில் இருந்தும் 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். log s² மைனஸ் log of s² + a². இப்போ இது log a மைனஸ் log b ஃபார்மில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா 1/2 log of s² + a². அகைன் நான் இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா, log இன்ஃபினிட்டினுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி. எனக்கு இந்த பிரச்சனை வரதுனால மேலே இருக்கக்கூடிய s² கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடுறேன். எது ஹையஸ்ட் பவர்? s² கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துடணும். log of s² + a². இப்போ log of s² வெளியே வந்துருச்சுன்னா அங்கே 1 இருக்குமா? s-னுடைய ஹையஸ்ட் பவர் வந்து ஸ்கொயர். போன ப்ராப்ளத்தில் s-னுடைய ஹையஸ்ட் பவர் வெறும் s-ல் மட்டும்தான், s-னுடைய பவர் 1. அதனால் s மட்டும் வெளியே எடுத்திருக்கேன். இப்போ s² வெளியே எடுத்துட்டேன். இந்த இடத்துல 1/a² + s²ன்னு வருமா? போன ப்ராப்ளம் மாதிரி என்ன பண்ணிடலாம், s² கேன்சல் ஆகிடுமா? log 1/a² + a². இப்போ இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. a/∞உடைய மதிப்பு 0, log of 1/1 மதிப்பு வந்து log 1ன்னு கிடச்சிரும். மைனஸ் log of 1/a² + a². இவர் தலைவர் என்ன பண்ணுவார்? திருப்பணும் பழைய ஃபார்ம் s² + a²க்கு வந்துடும். 1/2 log 1னுடைய மதிப்பு 0. log 1 is always 0. ஆனால் log 0னுடைய மதிப்பு -∞. ஆஃப் உள்ள மல்டிஃபிகேஷன் -1/2 log of s² + a². யூ கேன் லீவ் த ஆன்சர். இந்த ஸ்டெப்ஸில் விட்டுலாம். இல்லை மைனஸ் மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறும். இப்போ மைனஸ் log of a/b which is equal யாருக்கு ஈக்குவல்? log of
b by a equal. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாகரிதம். Then the fourth problem, cos at minus cos bt. இதுக்கு நீங்கள் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும்போது cos at டெஃபினிஷியேட் பண்ணால் மைனஸ் ஏ சைன் ஏடி ப்ளஸ் பி பை சைன் பிடி. ஏன் அது மாதிரி வருதுன்னா 0/0 ஃபார்முக்கு வரும். இப்போ லிமிட் t அப்ரோச்சஸ் 0ன்னு வரும்பொழுது மேலே 0, சைன் 0 மதிப்பு 0வா, 0 + 0 டிவைடட் பை 1 0/1 which is 0. அதனால் லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளம் வந்ததுனாலே இந்த லிமிட்டை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும். அடுத்தது டீக்கு மேலே யார் இருக்கிறாரோ அவனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். என்னுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் காஸ் ஏடி மைனஸ் காஸ் பீட்டினுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் s by s square plus a square minus of s by s square plus b square. இப்போ அகைன் இதில் டிஎஸ் போன ஸ்டெப்ஸ் ஞாபகத்தில் மேலே 2ஆல் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ தான் s square plus a square டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2sன்னு வந்து கிடைக்கும். அதனால் 1/2 log of s square plus a square நான் உங்களுக்கு நான் எழுதி காமிச்சிடுறேன். இப்போ இன்டெக்ரல் s to infinity இருக்குங்களா, 1/2 2s by s square plus a square minus of 1/2 2s by s square plus b square. உங்கள் 2 பேருக்கும் காமனாக சேர்த்து வெளியே ds. இப்போ கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்குது. நம்ம ஈஸியாக என்ன ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், log of s square plus a square. இதை என்ன பண்ணலாம், log of s square plus b square. இப்போ இதுலேயும் 1/2 இருக்குது, இதுலேயும் 1/2 இருக்குது. 1/2 வெளியே எடுத்துடுறீங்க. அடுத்த ஃபார்முலா என்ன, log a minus log b which is equal log of a by b. இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கிறாருன்னா s square plus a square. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா s square plus b square. logarithm of s square plus a square s square plus b square. அகைன் இதை s square ப்ளக் பண்ணி வெளியே எடுத்துறீங்க, இங்கே s square ப்ளக் பண்ணி வெளியே எடுக்கிறீங்க, இங்கே s square வெளியே எடுக்கிறீங்க. s square கேன்சல் ஆகும். இப்போ log of s square plus a square by s square plus b square. இப்போ log of s square வெளியே வந்துச்சுன்னா அங்கே 1/a square by s square. இந்த இடத்துல s square வெளியே வந்துச்சுன்னா 1/b square by s square. s square கேன்சல் ஆகும். அடுத்தது இன்ஃபினிட்டியை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல a by இன்ஃபினிட்டினுடைய மதிப்பு a by இன்ஃபினிட்டினுடைய வேல்யூ 0, இங்கே 1ன்னு வரும். log 1/1ன்னு கிடைக்கும். இங்கே b by இன்ஃபினிட்டி மதிப்பு 0, log of 1/1. log of 1/1 உடைய வேல்யூ வந்து 0. தென் minus 1/2 log of 1/a square plus s square 1/b square plus s square. திருப்பினும் பழைய ஃபார்முக்கு போயிடும். இதை நம்ம எதுக்காக இந்த கன்வென்ஷன் s square plus a square s square plus b square நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதே ஆன்சர் தான் கிடைக்கும். எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்க்கு போயிருக்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு தேவையான ஃபைனட் ஆன்சர் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் திருப்பினும் அகெயின் பழைய ஃபார்ம் போடுறோம். நீங்கள் ஆன்சர் எடுத்து லீவ் பண்ணால் அல்லது மைனஸ் இங்கே மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் இன்டர்சேஞ்ச் ஆகும். நியூமரேட்டர் டினாமினேட்டராக மாறும், டினாமினேட்டர் நியூமரேட்டராக மாறும். Then the fifth one, f of t e power minus at minus e power minus bt. இதை நீங்களே வெரிஃபை பண்ணுங்கள் எப்படி ஃபைனட் லிமிட் வருதுன்றது. இப்போ e power atனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் 1/s plus a minus 1/s plus b. சேம் ஸ்லோகன். இது எப்படி வரும், இன்டெக்ரல் ஆஃப் s to infinity ds by s plus a minus ds by s plus b. கீழே இருக்கிறதுனுடைய டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்குது. அப்போ இது எப்படி வரலாம், log of s plus a minus log of s plus b. அடுத்த ஸ்டெப் வந்து நியூமரேட்டர் பை டினாமினேட்டரை வந்து நியூமரேட்டர் s plus a, டினாமினேட்டர் வந்து s plus b. இதில் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். அதனால் எஸ்ஸை ப்ளக் பண்ணி வெளியே எழுதுகிறேன். log of s plus a s plus b. இது எப்படி எழுதலாம், log of s வெளியே வந்ததுன்னா 1/a by s. இதில் s வெளியே வந்துச்சுன்னா 1/b by s. s கேன்சல். இப்போ s இருக்க வேண்டிய இடத்துல இன்ஃபினிட்டி. a by இன்ஃபினிட்டியுடைய வேல்யூ வந்து 0, b by இன்ஃபினிட்டியுடைய வேல்யூ 0. log of எப்படி கிடைக்கும், log of மேலேயும் 1ன்னு வரும், கீழே 1 வரும். 1 டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர், 1. log 1 உடைய வேல்யூ வந்து 0. இது 1/1 log 1. log 1 உடைய மதிப்பு 0 மைனஸ் அகைன் இதை பழைய ஃபார்ம் எப்படி எழுதலாம், மைனஸ் log of s plus a by s plus b. தென் ரெசிப்ரோக்கல் log of s plus b by s plus a. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
என்னென்ன வெரிஃபிகேஷன் பண்ணணும்? ஃபஸ்ட்டு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். டீக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறீங்க. இன்ஃபினிட்டி வந்ததுன்னா அதுலேயும் பர்டிகுலராக லாக் வரும்பொழுது லாக் இன்ஃபினிட்டின்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. எஸ்னுடைய ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை நியூமரேட்டர்லேருந்து ப்ளக் பண்ணி வெளியே எடுத்து எழுதணும். அதேமாதிரி டினாமினேட்டர்லேருந்தும் எஸ்னுடைய ஹையஸ்ட் பவர் எழுதணும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு எஸ்னுடைய பவர் 1ன்னு வந்து ஒரு டைம் வந்திருக்கு, எஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கு. மேலே எது ஹையஸ்ட் பவரோ அதை எடுத்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக லாக் 1ன்னு கிடைக்கும். இந்த லாக் 1ன்னா வேல்யூ 0 மைனஸ்னு வரும். அதை பழைய ஃபார்முக்கு திருப்பணும். நீங்கள் எல்சிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் அது மைனஸை விட்டுலாம் அல்லது மைனஸை லாகிறத மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் இன்டர்சேஞ்ச் ஆகிடும். Then 6th problem, sin hyperbolic AT. sin hyperbolic AT எப்படி எழுதலாம்? e power AT minus e power minus AT by divided by 2t. sin hyperbolic theta e power theta minus e power minus theta divided by 2. இப்போ மேலே 0/0 ஃபார்ம் வரும். அகைன் எலாஸ்ட்ரல் ரூல் அப்ளை பண்ணுறீங்க. இது ஃபைனட் ஆன்சர். இதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். இப்போ சைன் ஹைப்பர்பாலிக் ஏட்டினுடைய வேல்யூ a/s² + a². இதில் a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். a/2 log of s minus a/s plus a. இப்போ இந்த இடத்துல log of s minus a/s plus a எப்படி வந்திருக்கு? இப்போ ஃப்ரண்ட் செக்ஷனில் போகணும். உங்களுக்கு ஃபார்முலா பிகினிங்கில் கொடுத்துருக்கு இல்லையா? இந்த ஃபார்முலா integral of dx by x square minus a square எப்படி எழுதலாம்? 1/2a logarithm of x minus a by x plus c எழுதலாம். in place of x இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா ds by s square minus a square. இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 1/2a log of s minus a by s plus a. இந்த ஃபார்முலாவை தான் அங்கே அப்ளை பண்ணியிருக்கிறோம். 1/2a அப்படின்னு வருமா? ஏனுடைய மதிப்பு 1/2a. இதில் a வந்து a ஸ்கொயர் இருக்குது. a/2 log of s minus a divided by s plus a. அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். இதில் எஸ்ஸை காமனாக வெளியே எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண log 1 மைனஸ் log of s minus a by s plus aன்னு வந்து கிடைக்கும். a/2 மைனஸ் log of s minus a by s plus a. ஆன்சர் நீங்கள் தரும் அல்லது நியூமரேட்டர் டினாமினேட்டர் எழுதுனீங்கன்னா a/2 log of s plus a by s minus a கிடைக்கும். Thank you so much for your listening and have a great time.